டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு 1:44. ஸோ ஹாய் கைஸ், நான் எக்ஸ்மேட் அண்ட் திஸ் இஸ் எக்ஸ்மேட் பிளேஸ் அமிட்டி. இந்த கேமை பற்றி நிறைய பேர் ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு பயங்கரமான ஹாரர் கேம். இந்த கேம் தான் நம்ம இன்னைக்கு விளையாட போகிறோம். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ளே பண்ண ஹாரர் கேம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு. ஃப்ளாஷ்பேக். இந்த கேமையும் பயமே இல்லாமல் எக்ஸ்மேட் ப்ளே பண்ணி முடிக்கிறான். ஸோ கேம் பற்றி சொல்லிடுறேன். நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபர் பிரமிட்குள்ளார வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறோம், அவ்வளோதான். சிக்கா இது அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்துடும். இது உள்ளே போயிட்டு ஒரு முக்கியமான ஐட்டத்தை வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இங்கே நினைக்கிற ஐட்டம் கிடையாது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பயம் இருந்துச்சுன்னா கண்ணை முடிக்குங்க. நான் அப்பப்போ பாருங்கன்னு சொல்கிறேன், அப்போ மட்டும் பாருங்கள், சரிங்களா? இவ்வளோ பெரிய பிரமிட்லாம் மனுஷனுங்களா கட்டியிருப்பானுங்க அந்த காலத்தில். நம்பவே கஷ்டமாக இருக்கியா? ஆனால் ப்ரோ என்ன கிட்ட போக இருட்டுதா இல்லை ஆல்ரெடி இருட்டிட்டு வருதா? ஸோ இந்த கேமை ஏன் ட்ரை பண்ணுறோன்னா, ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அமுச்சு விட்டே இருந்தாங்க. ஸோ நமக்கு பயம் இல்லை அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ சாம்பிள். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. ஓகே, காட்ஸ் வரத்துக்கு முன்னாடி நான் அந்த டூம்குள்ளார போயிடணும் அப்படின்றானுங்க. டூம் எங்கே இருக்குது? பத்தி கிச்சிடா கல்லர் கோழி கொஞ்சி சும்மா தில்கா கேம் சேவா. ஏய் வேற மைடா, நம்மளுக்கு கண்ணும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது. இது எங்கிட்டுடா போவேன் நானே? கீழே ஏதோ வழி இருக்கான்னு. ஓ ப்ரோ, இங்கே ஒரு வழி இருக்குது ப்ரோ. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி தான் போகும்போது அந்த முள் கத்திலாம் வரும் அப்படின்பாங்க. அண்டருக்குள்ள ரைட் கிளிக் டு டேக் பிக்சர். ஓ அவ்வளோதானா? இதோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வாவ் ப்ரோ, எடுத்துருமா ஃபோட்டோ? அனிமேஷனே கிடையாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இதில் மூவ் பண்ணுறது கேம் ஆரம்பிக்கவே இல்லை, அது காட்டி அள்ளுடுதே. என் போட்டு ப்ரோ பேயை பார்த்தா கூட பயம் இல்லை ப்ரோ, என் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்தா தான் ப்ரோ பயமாக இருக்கு. இங்கே டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு 1:44. இங்கே நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம் போலயே. ஏய் இது சூப்பராக இருக்கு ப்ரோ. அவ்வளோதான், நம்ம தான் ஹிஸ்ட்ரியிலே பெரிய ஃபோட்டோகிராஃபர். இது ஒரு ஃபோட்டோ எடுத்தப்போ கலை நயத்தின் முது நயத்தையும் காட்ட போகிறேன் கைஸ் உலகத்துக்கு எடுத்து. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அவன் மட்டும் ஒரு ஆர்கியாலஜிஸ்டாக இருந்திருந்தானா இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஜோக் இல்லை இல்லையா? பட் ஐ எம் நாட் ஆர்க். ஏன் தலை மூஞ்சி தெரில ப்ரோ? இது நல்லா இருக்கு பாருங்களேன். என்னது இது? பார்த்தீங்களா, நம்மளுக்கு கலை என்பது ரத்தத்திலே தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் கலை, இதெல்லாம் சிலை. ஐயோ சாமி, அவனெல்லாம் பேசுவாங்க, கண்டுக்காதீங்க. வேற டேய் கூட்டு போங்கடா. ஓகே, இங்கே தான் சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மட்டும் ஃபோட்டோ எடுக்குது. நான் சொல்லலை இங்கே தான் ஏதோ சம்பவம் இருக்குன்னு. ஓகே, லைட் ஆஃப் ஆகிடுச்சு. நாளைக்கு வந்து பார்க்குறேன், சரிங்களா கைஸ்? நான் வந்துட்டு தனியாக இருங்க, சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு ட்ரை மட்டும் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ஆடுறேன். இது என்ன ரெட் லைட் எரியுது? ஓ இப்படி ஒரு வழி, இந்த வழி முன்னாடி இருந்துச்சா? இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது போல. ஒன்றும் இல்லை, லைட் ஆஃப் ஆகிடுச்சு, அவ்வளோதான், சரிங்களா? ஆன் பண்ணிடுவோம். பார்க்காது பாரு, இன்னொரு வாட்டி ஆஃப் ஆன அவ்வளோதான், பார்த்துக்கோ. இந்த வாட்டி ஆஃப் ஆகலையா? ரொம்ப டார்க்காக இருக்கு ப்ரோ. என்ன சவுண்ட் அது? இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோ எடுத்தோம்? அது வந்துட்டு தப்பு இல்லை. இப்போ வந்துட்டு என் காதில் சங்கு ஊதுதில்ல, திரும்பி பக்காதுன்னு சொல்லுதுல.
அப்பாடா கொஞ்ச நேரத்தில் அள்ளு விட்டுருச்சு கைஸ். வி காட் ஃப்ளாஷ் லைட் நண்பர்களே. அவ்வளோதான்டா, லைட் இருக்குடா உசுறு. அங்கிள் அவன் ஏன் நம்மள பார்க்கறான்? அவன் அந்த அண்டல பார்த்துட்டு இருந்தான். No fear guys, no fear. Okay. When I am here. என்ன இது இருக்கு? வார்னிங், டேஞ்சர் ஆஃப் டெத்து, ட்ராஜிக் ஈவெண்ட், ஹண்ட் திஸ் பிளேஸ். என்னடா சொல்ற? என்ன இங்க வந்துட்டு டிடி நான் ஓப்பனே பண்ணல. நீ போடா. ஓய் மீ. If you hear the whisper, don't look back. Whisper நம்மளுக்கு கேட்டுச்சா இல்ல. ஓகே நான் பயப்பில்லை சும்மா பத்த வைக்கும் பார்வைக்காரா.